ஹலோ டீச்சர்ஸ். இப்போ நம்ம பிஜிடிஆர் மேக்ஸ் 2025ல யூனிட் 3 டோபாலஜி பார்க்குறோம். சரிங்களா? ஏற்கனவே நான் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ்லாம் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். போய் பாருங்க ஃபுல்லாக. எதனா டவுட்டாக இருந்தால் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டாபிக் டவுட்டாக இருந்தால் கேளுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அடுத்தது யூனிட் 3 டோபாலஜிக்கு வரும். சரிங்களா? இப்போ இதில் ஒரு எம்சிக்யூலாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இது எல்லாமே டோபாலஜி ஃபுல்லாக தேரம் தான். சரிங்களா? சம்ஸே கிடையாது, எல்லாமே தேரம் தான். இந்த தேரம்ஸ்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சு படிச்சுக்கணும். சரிங்களா? எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தேரமோ ஸ்டேட்மெண்ட்டோ அதெல்லாம் வந்து நல்லா மனப்பாடம் பண்ணுங்க. சரிங்களா? ஒரு இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்னு தெரியற இதெல்லாம் சும்மா ஒரு டைம் படிங்க. சரிங்களா? ஒரு டைம் படிக்கிறீங்க, திருப்பி படிக்கிறீங்க, திருப்பி படிக்கிறீங்க, 5-6 டைம் படிச்சுட்டே இருங்க. ரிப்பீட்டடா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிச்சுட்டே இருங்க. படிச்சீங்கன்னா ஒரு மைண்ட்ல ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? இம்பார்ட்டன்ட் தேர்லாம் நல்லா மக்கப் படிங்க, மற்றதெல்லாம் கோத்ரோ பண்ணுங்க. சரிங்களா? ஒரு டைம் படிங்க, 5-6 டைம் ரிப்பீட்டடா படிச்சுட்டே இருங்க. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் படிச்சுட்டே இருந்தீங்கன்னா அது மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிரும். சரிங்களா? அது எக்ஸாம்ல ஆன்சர் கேட்கும்போது இந்த கொஸ்டின் ரைட்டா இல்ல ராங்கா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? கொடுத்த எல்லா தேர்த்தையும் ரொம்ப மக்கப் பண்ணினா அதுவும் கஷ்டம் தான். சரிங்களா? எத்தனை தேர்வு மைண்ட்ல இருக்கும்? ஏற்கனவே 10 யூனிட் படிக்க போறோம், சம்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு, நிறைய மைண்ட்ல ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? பயங்கரமா மக்கப் படிக்கணும்னு ஒண்ணும் இல்லை. இம்பார்ட்டன்ட் தேரம் ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் நல்லா மனப்பாடம் பண்ணுங்க, மக்கப் படிங்க. மற்ற தேர்ஸ்லாம் ஒரு டைம் அண்டர்ஸ்டாண்ட் பார்த்தா ஒரு ஆன்சர் ட்ரிக்ஸ் மாதிரி வச்சு ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா? இப்போ போலாம். இப்போ யூனிட் 3 நோட்ஸ் ரெடியா இருக்கு. நான் என்ன டீடைல்ஸ் சொல்றேன் உங்களுக்கு. சரிங்களா? இந்த சம் முடிஞ்சது உங்களுக்கு என்ன டீடைல்ஸ் சொல்றேன். டோபாலஜி நோட்ஸ் வாட்ஸ்அப்ல உங்களுக்கு பிடிஎஃப்ல வேணும்னா சரிங்களா, உங்களுக்கு நான் டீடைல்ஸ் சொல்றேன். சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் சம் பாருங்க. இஃப் யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ் அண்ட் ஏ இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ். சரிங்களா? யூ வந்து ஓப்பனா இருக்கு இதுல எக்ஸ்ல. சரிங்களா? யூ வந்து ஓப்பனா இருக்கு. ஏ இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ். ஏ வந்து என்னவா இருக்குது, க்ளோஸ்டா இருக்குது. அதே எக்ஸ்ல எக்ஸ்ல யூ ஓப்பனா இருக்கு, ஏ க்ளோஸ்டா இருக்குது. தென் என்ன ஆன்சர்னு கேட்கறான். சரிங்களா? இப்ப யூ இப்படி சாட்ச மாதிரி கொஞ்சம் போட்டோம்னா இதுக்கு பேர் டிஃபரன்ஸ் அர்த்தம். இப்ப 4 ஆன்சர்ல எதுன்னு கண்டுபிடிக்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செக் பண்ணலாம். யூ டிஃபரன்ஸ் ஏ. யூல இருந்து ஏவை மைனஸ் பண்ணிட்டாங்க. யூல இருந்து என்ன பண்ணாங்க, ஏவை மைனஸ் பண்ணிட்டாங்க. அப்ப இதுல ஏவே இருக்காது. சரிங்களா? ஏவே இருக்காது. சும்மா ஒரு கிராஸ் பண்றேன், புரிஞ்சுக்கிறதுக்காக கிராஸ் பண்றேன். யூ டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னா யூல இருந்து ஏவை மைனஸ் பண்ணிட்டாங்க. சரிங்களா? ஏவை மைனஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன அர்த்தம், ஏ வந்து க்ளோஸ்டு. அப்ப க்ளோஸ்ட மைனஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ்ட மைனஸ் பண்ணிட்டா மீதி என்னங்க இருக்கும், ஓப்பன் மட்டும் தானே இருக்கும். ஏ தான் க்ளோஸ்டு, ஏவை மைனஸ் பண்ணிட்டாங்க. அப்ப என்ன இருக்கும், மீதி ரிமைனிங் யூ மட்டும் இருக்கும். அப்ப ரிமைனிங் யூன்றது என்னது, ஓப்பன் இன் எக்ஸ். சரிங்களா? அப்ப யூ மைனஸ் ஏ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். இது ரைட்டா? கரெக்ட், கரெக்ட் ஆன்சர் இது. சரிங்களா? இது பாருங்க, சும்மா செக் பண்ணிக்கலாம். யூ மைனஸ் ஏ இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ் இருக்குது. யூல இருந்து ஏவை மைனஸ் பண்ணிட்டாங்க. ஏன்றது என்னது, க்ளோஸ்டு. க்ளோஸ்டு மைனஸ் பண்ணிட்டாங்க. அப்ப ரிமைனிங் என்னவா இருக்கும், யூல இருக்கிற ரிமைனிங் தான் இருக்கும். அப்ப யூல இருக்கிறது என்னது, ஓப்பன் வரணும். சரிங்களா? அதான் ஆன்சர், ஓப்பன் தான் ஆன்சர். க்ளோஸ்ன்றது தவறு. ஓகேங்களா? சரி, யூ மைனஸ் ஏ இஸ் போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு வருமா, வராது. ஒன்னா ஓப்பன் வரும், இல்லைன்னா க்ளோஸ்டு வரும். எதை மைனஸ் பண்ணிக்கிறான்னு பாருங்க, ஏவை தான் மைனஸ் பண்ணிக்கிறாங்க எல்லா ஆன்சர்ல. அப்ப ஏவை எடுத்துருங்க, க்ளோஸ்டு எடுத்துருங்க. இப்போ க்ளோஸ்டு எடுத்துட்டு எதுல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க, யூல இருந்து மைனஸ் பண்ணிக்கிறாங்க. சும்மா ஒரு ஷார்ட் ஐடியா. சரிங்களா? யூல இருந்து மைனஸ் பண்ணிடுறாங்க. அப்ப யூ என்னது, ஏவை தான் மைனஸ் பண்ணிட்டாங்க, கேன்சல் ஆயிடுச்சு. யூ மட்டும் தான் இருக்குது, ரிமைனிங் யூ. அப்ப யூன்றது என்னது, ஓப்பன். அப்ப யூ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ், அதுதான் வரும். சரிங்களா? அதாவது தட் இஸ் யூ மைனஸ் ஏ இஸ் ஓப்பன் இன் எக்ஸ். இந்த ஆன்சர் மட்டும் தான் வரும், மீதி எதுவுமே வராது. ஓகேங்களா? இது ஒரு இம்பார்ட்டன்ட் சம், நல்லா படிச்சுங்க. ஏ ஆப்ஷன் தான் கரெக்ட். ஹலோ டீச்சர்ஸ், இப்போ நம்ம பிஜிடிஆர் மேக்ஸ் 2025ல யூனிட் 3 டோபாலஜினுடைய நோட்ஸ் ரெடியா இருக்கு. சரிங்களா? ஹேண்ட் ரைட்டிங் நோட்ஸ் தான். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. 9489288795 அப்படின்ற நம்பருக்கு டோபாலஜி அப்படின்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன டீடைல்ஸ்ன்னு நான் சொல்றேன். சரிங்களா? நோட்ஸ் வந்து பிடிஎஃப் ஃபார்மேட்ல வாட்ஸ்அப்ல மட்டும்தான் அனுப்பப்படும். சரிங்களா? பிரிண்டடு காப்பியா வீட்டுக்கெல்லாம் அனுப்ப முடியாது, கொரியர்லாம் கிடையாது. வாட்ஸ்அப்ல மட்டும்தான் பிடிஎஃப் ஃபார்மேட்டா அனுப்பப்படும். சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிங்களா? நம்பருக்கு டோபாலஜி அப்படின்னு டைப் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணுங்க, உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் கிடைக்கும். சரிங்களா? உங்களுக்கு டீட்டெயில் பாருங்க, படிங்க. படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பம்னா என்ன அமௌண்ட் எல்லாம் சொல்லப்படும். உங்களுக்கு விருப்பம்னா நீங்க அமௌண்ட் கட்டி இந்த நோட்ஸை வாங்கிங்க. வாட்ஸ்அப்ல மட்டும் தான் அனுப்பப்படும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் செகண்ட் சம். இஃப் T1 and T2 are two topologies on non-empty set X, then என்னன்னு கேக்குறாங்க. இப்போ எக்ஸ்ல T1 T2 ரெண்டுமே டோபாலஜி. சரிங்களா?
சரி அப்படின்னா கீழே இருக்கிறது எது ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்க, T1 இன்டர்செக்ஷன் T2 இஸ் டோபாலஜிங்கிறது. இது ரைட்டான்னு கேட்டா கண்டிப்பா ரைட். சரிங்களா? ஏன்னா T1 T2 டோபாலஜி இருந்தா இதனுடைய இன்டர்செக்ஷன் என்னவா இருக்கும், டோபாலஜியா இருக்கும். சரிங்களா? இதுதான் ஆன்சர் கரெக்ட். இது சும்மா செக் பண்ணிக்கலாம். T1 யூனியன் T2 இஸ் டோபாலஜி கொடுக்குறாங்க. டோபாலஜியா இருக்கலாம். சரிங்களா? கன்ஃபார்மா சொல்ல முடியாது. சரியா? T1 யூனியன் T2 இஸ் நீட் நாட் பி a டோபாலஜி. அப்படிதான் வரும். சரிங்களா? அப்போ இது வரதுக்கு வாய்ப்பு இல்லை. T1 டிஃபரன்ஸ் T2 இஸ் டோபாலஜி, அதுவும் வாய்ப்பு இல்லை. சரிங்களா? என்னன்னு கொடுத்துக்கிறாங்க. சரி, என்ன ஆன்சர்? T1 T2 டோபாலஜி இருந்தா T1 இன்டர்செக்ஷன் T2 இஸ் டோபாலஜி. ஓகேங்களா? சரி, ஏ ஆன்சர். அது எனக்கு தேர்ட் சம், இஃப் U இஸ் ஓப்பன் இன் X, U வந்து ஓப்பன் சொல்லியிருக்காங்க, அண்ட் A இஸ் க்ளோஸ்ட் இன் X, A வந்து க்ளோஸ்னு சொல்லிட்டாங்க, தென் என்னன்னு கேட்குறாங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் சம் நடத்திருக்கேன், இதே மெத்தட் தான். சரிங்களா? கொஞ்சம் ஆல்ட்ரா இருக்கு. என்னன்னு பாருங்க, U இஸ் ஓப்பன், A இஸ் க்ளோஸ்னு சொல்லியிருக்காங்க. எதை டிஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க பாருங்க, மைனஸ் பண்ணிருக்காங்க. A டிஃபரன்ஸ் U அப்படிதான் போட்டிருக்காங்க. அப்ப யூவை தான் கேன்சல் பண்றாங்க. சரிங்களா? இப்ப யூ என்னது, ஓப்பன். அப்ப யூவை சும்மா அடிச்சிடறோம், சும்மா நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படியே அடிச்சிடறோம். சரி, ஏ டிஃபரன்ஸ் யூ, ஏவுல யூவை எடுத்துட்டாங்க, மைனஸ் பண்ணிட்டாங்க. இப்ப யூ எடுத்துட்டாங்கன்னா யூன்றது என்னது, ஓப்பன். ஓப்பனை எடுத்துட்டாங்க. சரிங்களா? இது எடுத்துட்டாங்கன்னா மீதி என்ன இருக்குது, ரிமைனிங் ஏ மட்டும் தான் இருக்குது. சரிங்களா? அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம். ஏ மட்டும் தான் இருக்குது. ஏ வந்து என்னது, க்ளோஸ்டு. சரிங்களா? ஏ மைனஸ் யூ இஸ் ஓப்பன் கொடுத்துறாங்க. இது ராங். ஓகேங்களா? இது ராங். இது இல்லை ஆன்சர். ஏ மைனஸ் யூ இஸ் க்ளோஸ்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? யூ தான் மைனஸ் பண்ணிட்டாங்க. அப்ப யூ இங்க இல்ல, யூ தான் அடிச்சுட்டு பாத்தீங்களா? அப்ப ஏ மட்டும் தான், ரிமைனிங் ஏ மட்டும் தான் இருக்குது. ரிமைனிங் ஏ என்னது, ஏ இஸ் க்ளோஸ் தான் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ மைனஸ் யூ இஸ் க்ளோஸ் இன் எக்ஸ், இது ரைட் ஆன்சர். புரியுதுங்களா? இன்னொரு டைம் சொல்றேன். சரிங்களா? ஏ டிஃபரன்ஸ் யூ, யூவை மைனஸ் பண்ணிட்டாங்க. யூன்றது என்னது, ஓப்பன். ஓப்பனை மைனஸ் பண்ணிட்டாங்க. ஓப்பனை மைனஸ் பண்ணிட்டா மீதி என்ன இருக்கும், மீதி இங்க என்ன இருக்கு, க்ளோஸ்டு. க்ளோஸ்டு மட்டும் தான் இருக்குது. சரி, இஸ் க்ளோஸ்டு இன் எக்ஸ். ஓகேங்களா? அப்ப இதுதான் ஆன்சர். இது வருமா, இது இல்லாது, இது வராது. போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு அப்படிங்கிறது அப்படி வராது. ஒன்னும் ஓப்பனா வரும், இல்லை க்ளோஸ்டா வரும். எதை மைனஸ் பண்றோமோ அதை விட்டுருங்க. யூவை தான் மைனஸ் பண்ணிட்டோம், அது ஓப்பனா, அதை விட்டுருங்க. மீதி இருக்கிறது என்னது, க்ளோஸ்டு. அதான். சரிங்களா? அடுத்த கணக்கு போகலாம்.